2 நாளாகவே வெளியில் வாங்கி தான் தோசை மாவு யூஸ் பண்ணேன். எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடைக்கும் தோசைக்கும் போட்டுவிட்டேன். அதனாலே காலைல பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock அந்த ரேஞ்சில் முடிச்சாச்சு. பரணி தீபம் இன்றைக்கி வேறு, அதனால் கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தியாக இருந்தது, க்ளீனிங் வேலையெல்லாம். அதனாலே கொஞ்சம் குயிக்காகவே எழுந்திரிச்சிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பொண்ணு அடிக்கடி டூர் போவா. அங்கே ஹோட்டலில் உள்ள இந்த காஃபி தூள், டீ தூள், சக்கரை தூள்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டு போட்டிருந்தேன். அதை செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து தான் காஃபி போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. மார்னிங் ஒரு 5 o'clock அந்த ரேஞ்சில் முடிச்சாலே வேலை பார்த்திங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அடைக்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தோசைக்கு போட்டேன். தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுப்பேன். இந்த அடைக்கு சில பேர் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு பழக்கம் எப்படின்னா பச்சையாக தான் யூஸ் பண்ணுவோம். அதை அந்த அடையோடு சேர்த்து எனக்கு வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ எங்கள் அம்மா துவையல் வச்சாலும் சீனி எடுத்துப்பேன். அப்போ அந்த டைமில், இப்போல்லாம் தான் நாட்டு சர்க்கரை அதோடு சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ செம்மையாக இருக்கும்.